தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு தரமான சம்பவத்தை இந்த வீடியோல செய்ய போறோம். ஒன்னும் இல்லைங்க, இந்த குரூப் 2 மெயின்ஸ் இப்ப கேன்சல் ஆச்சுல ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ரீசனிங் கேள்விகள் இருக்குல்ல, அந்த ரீசனிங் கேள்விகளை ஷார்ட்கட்ஸ் லாஜிக் எல்லாத்தையும் வச்சு பொலன்னு பொழக்க போறோம். ரைட்டா? அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது நீங்க 2026 குரூப் 4 படிச்சாலும் சரி, குரூப் 2 படிச்சாலும் சரி, குரூப் 1 படிச்சாலும் சரி, எல்லாமே ரீசனிங்ல இருந்து 10 கேள்வி கேக்குறாங்க. காமனா சிலபஸ்ல ரீசனிங்ல இருந்து 10 கேள்வி கேக்குறாங்க. 10க்கு 10 கொத்தா தூக்கணும். ரைட்டா? அதனால வீடியோவை கரெக்டா ஃபுல்லா பாருங்க. டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படியே ஒவ்வொரு क्वेश्चन நிப்பாட்டி அப்படியே நான் எக்ஸ்பிளனேஷன் ஷார்ட்கட் லாஜிக் எல்லாத்தையும் சொல்றேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चனே வந்து ஒரு டைரக்ஷன்ஸ், மங்களகரமா ஒரு டைரக்ஷன்ஸ் क्वेश्चंस, திசைகள் क्वेश्चंस வந்திருக்கு. வழக்கமா ஒரு 10 கேள்வி கேக்குறாங்கன்னா திசைகள் ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுருவாங்க, எந்த எக்ஸாம் வந்தாலும். ரைட்டா? அதனால அந்த கேள்வி வந்திருக்கு, பாத்துருவோம், போட்டுருவோம். விஜய் traveled 12 km southward, then turned right and traveled 15 km, then turned right and traveled 12 km. How far was Vijay from the starting point? விஜய் 12 கிலோமீட்டர் தென் திசையில் நடக்கிறான், வலதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர் நடக்கிறான், மேலும் வலதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் நடக்கிறான். ஆரம்ப இடத்திலிருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் விஜய் உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி திசைகள்னாலே ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்தியா மேப் இருக்குல்ல, இந்தியா மேப்பை மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். இந்தியா மேப்ல மேல வந்து நார்த், இந்த காஷ்மீர் பகுதி வந்து வடக்குன்னு சொல்லுவாங்க, கீழே தமிழ்நாடு கேரளா பகுதியை தெற்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் சவுத். அப்புறம் ரைட்ல அருணாச்சல் பிரதேஷ், அதாவது ரைட் சைடு, உங்க பார்வையில ரைட் சைடு அருணாச்சல் பிரதேசம், அந்த சைடு வந்து கிழக்குன்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட். குஜராத் ராஜஸ்தான் சைடு வந்து மேற்குன்னு சொல்லுவாங்க, வெஸ்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒரு பிளஸ் மாதிரி போட்டு, இதான் சென்டர் பாயிண்ட், இது நார்த் வடக்கு, இது தெற்கு சவுத்து, இது கிழக்கு ஈஸ்ட், இது மேற்கு வெஸ்ட். இந்த பிளஸ், இந்த மாதிரி இந்தியா மேப் பிளஸ் இந்த பிளஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கேட்டா? ஞாபகம் வச்சு இந்த இதை போட்டுலாம். இப்போ பாருங்களேன், விஜய் வந்து 12 கிலோமீட்டர் சவுத் வேர்டு ஃபர்ஸ்ட் டிராவல் பண்றாரு. அதான் இங்க பாருங்க, விஜய் 12 கிலோமீட்டர் தென் திசையில் நடக்கிறான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில். இப்போ விஜய் வந்து ஒரு புள்ளியில் இருக்காப்ல, சென்டர் பாயிண்ட், அந்த பிளஸ் போட்டேன்ல, அதுல சென்டர்ல நிற்கிறாரு விஜய் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இமேஜின் பண்ணுங்க, அங்க வந்து 12 கிலோமீட்டர் தென் திசையில் நடக்கிறான்னா, தென் திசைனா என்ன? கீழே நடக்கிறான்னு அர்த்தம். கீழே தமிழ்நாடு நோக்கி விஜய் வரான்னு அர்த்தம், அப்படிதானே அர்த்தம். அப்ப தென் திசைனா கீழே 12 கிலோமீட்டர் நடக்கிறான், 12 கிலோமீட்டர் கீழே சவுத்தை நோக்கி நடக்கிறான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்க, வலதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர் நடக்கிறான். நல்லா யோசிங்க, நல்லா இமேஜின் பண்ணுங்க. சென்ட்ரல் இருந்து விஜய் இப்ப தெற்கு நோக்கி, அதாவது 12 கிலோமீட்டர் கீழே நடந்துட்டு இருக்கான், வரான், வந்துட்டு இருக்கா விஜய். அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்புறான் அப்படின்னா இப்படி திரும்புறான்னு அர்த்தம். இப்படி திரும்பி எத்தனை கிலோமீட்டர்? 15 கிலோமீட்டர் நடக்கிறானா? 15 கிலோமீட்டர் விறு 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 விறுன்னு நடக்கிறான் அப்படின்னு 15 கிலோமீட்டர் நடக்கிறான் விஜய், அப்படிதான் அர்த்தம். அப்ப நல்லா கவனிங்க, இப்படி வந்துட்டு இருக்கான். ரைட்டா? இப்படி வந்துட்டு இருக்கவன் ரைட்னா இது இந்த சைடு, அதாவது போர்டில், அதாவது இப்படி வந்துட்டு இருக்கவன் ரைட்னா இந்த சைடு, இந்த சைடுனா இப்படி நடக்கிறான்னு அர்த்தம். எத்தனை கிலோமீட்டர்? 15 கிலோமீட்டர். புரியுதா? இமேஜின் பண்ண முடியுதா? அப்படி கீழே வந்துட்டு இருந்தது, அப்படி ரைட்டு திரும்பி 15 கிலோமீட்டர். ரைட்டா? இப்படி 15 கிலோமீட்டர் திரும்ப. அப்புறம் என்ன பண்றான்? மேலும் வலதுபுறம் திரும்புறான். அதான் இப்ப போறீங்க, இப்படி இங்க வந்துட்டு இருக்கான், இப்படி வந்துட்டு இருக்கவன் ரைட்னா இப்படி மேல தானே, இப்படி வந்துட்டு இருக்கவன் ரைட்னா இப்படி தானே. அப்ப மேல திரும்ப ஒரு 12 கிலோமீட்டர் நடக்கிறான்னு அர்த்தம். அதான் சொல்றாங்க, மேலும் வலதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் நடக்கிறான்னு சொல்றாங்க. ரைட்டாங்க? அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தெற்கு நோக்கி 12 கிலோமீட்டர், ரைட்டு திரும்பி 15 கிலோமீட்டர், திரும்ப ரைட்டு திரும்பி 12 கிலோமீட்டர். அதாவது இப்படி இருந்து ரைட்டுனா இப்படி. ரைட்டா? 12 கிலோமீட்டர் வந்துட்டான். ஆரம்ப இடத்துல இருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் விஜய் உள்ளான்னு கேட்குறாங்க. இப்ப ஆரம்ப இடம் இங்க இருக்கு, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். என்ன இது? ஃபினிஷிங் பாயிண்ட். கரெக்டா? இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க கிலோமீட்டர்ல. ஸ்டார்டிங்கும் ஃபினிஷிங்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? 15. கரெக்டா இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 15. அப்படியே 12 கிலோமீட்டர் மேல இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் 15 தானே இருக்கும், அதுவும் ஒன்னா தானே இருக்கும். தெரியுதா? ஒரு செவ்வக வடிவத்தில் நடந்திருக்கான், அப்படிதானே? இது 15 இது 12 அப்படின்னா செவ்வகன்னு அர்த்தம். செவ்வகம் தானே லென்த் பிரெத்னு 2 வரும், நீளம் அகலான்ட்டு. செவ்வக வடிவத்தில் நடந்திருக்கான்னு அர்த்தம். அப்ப இது 15னா ஆப்போசிட் சைடு ஈக்குவலா, இதுவும் 15. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 15 கிலோமீட்டர் இஸ் ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ரைட்டா? விஜய் கணக்க முடிச்சாச்சு, 15 கிலோமீட்டர் இஸ் ஆன்சர். அடுத்த கேள்வி போலாம். இஃப் டெல்லி இஸ் கோடட் as BGJJG, how is சென்னை கோடட்? டெல்லி என்னும் சொல்லை BGJJG என எழுதினால் சென்னை என்னும் சொல்லில்
எப்படி எழுதுவது, சொல்லை எப்படி எழுதுவதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இது வந்து கோடிங் டிகோடிங் சொல்லுவாங்க. 10 கேள்வியில ஒரு கேள்வி திசைகள் கேட்டாங்கன்னா ஒரு கேள்வி கோடிங் டிகோடிங் கேட்பாங்க. ஸோ அதனால கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதை எப்படி நம்ம இது சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கோடிங் டிகோடிங்னாலே ஒரு விடுகதை மாதிரி ஏபிசிடியில் ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சிருப்பாங்க. எப்படின்னா இங்கே இதில் என்ன ட்ரிக் வச்சிருக்காங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்களேன் டியா, இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பியா, டிலேருந்து ரிவர்ஸில் போனால் தானே பி வரும். ஏபிசிடிலேருந்து டிலேருந்து ரிவர்ஸில் போனால் பி வரும். எவ்வளோ ரிவர்ஸ் போனோம்? டி ஏபிசிடி சொல்லி பாருங்க. ஏபிசிடின்னு சொல்லுங்க. ஏபிசிடின்னு சொன்னீங்களா? டி சி, டிக்கு முன்னாடி, அப்புறம் எல்லாம் முன்னாடி, டிக்கு முன்னாடி சி இருக்கும், சிக்கு முன்னாடி தான் பி இருக்கும். அப்ப டிலேருந்து 1 விட்டு முன்னாடி போகணும். ஒன்று விட்டு அண்ணன் மாதிரி ஒன்று விட்டு முன்னாடி போடும். டி சிபி. அடுத்து இது ஃபர்ஸ்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்படி தான் பார்க்கணும் கோடிங் டிகோடிங்னா. இது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர். இதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏதாவது ரிலேஷன் இருக்கா, ஒன்று விட்டா அப்படி கண்டுபிடிக்கணும். அடுத்த லெட்டர் பாருங்க இ, இங்க என்ன இருக்கு ஜி. ஆனா ஈயை பொறுத்த வரைக்கும் 1 விட்டு முன்னாடி போகக்கூடாது, இப்போ 1 விட்டு பின்னாடி போகணும். ஏன் அப்படின்னா ஈக்கு அப்புறம் தான் ஜி வரும். ஏபிசிடிஇ அப்படி அப்பப்போ சொல்லி பார்க்கணும். ஏபிசிடிஇ இ, எஃப்க்கு அப்புறம் ஜி, இ எஃப் ஜி. அந்த எஃப் மறைஞ்சிருக்கு ரைட்டா, எஃப் வந்து மறைஞ்சிருக்கு, அப்புறம் ஜி வரும். அதாவது 1 விட்டு பின்னாடி போகணும் ரைட்டா. ஈக்கு அப்புறம் 1 விட்டு பின்னாடி போனா ஜி. அடுத்த ஜே வருதா, இப்போ 1 விட்டு முன்னாடி வரணும் பாருங்களேன் ரைட்டா. இங்க எல்லா எல்ல இருந்து 1 விட்டு முன்னாடி வாங்க, ஜே எல் கே ஜே ரைட்டா. அதுக்கு நீங்க இப்படி சொல்லி பார்க்கலாம் ஜே கே எல்னு. ஏன்னா ரிவர்ஸ்ல ஏபிசிடிங்கிறது கொஞ்சம் பாசிபிள் இல்லை, ரிவர்ஸ்ல இப்படி சொல்லி பார்க்கலாம். எல் 1 விட்டு முன்னாடி, அப்புறம் 1 விட்டு அப்புறம் 1 விட்டு முன்னாடி. இது மாதிரி 1 விட்டு முன்னாடி அப்புறம் ஒவ்வொரு லெட்டருக்கும் மாற்றி கொண்டு போகணும். இதான் விடுகதை வச்சிருக்காங்க. இந்த விடுகதை இந்த ட்ரிக்கை தான் வச்சிருக்காங்க ரைட்டா. இப்போ இவங்க இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இவங்க கேட்கறது சென்னையோட இது என்னப்பா, கோடிங் என்னப்பா, டிகோட் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் சி இருக்கா, சென்னைக்குன்னு லெட்டர்ஸ்லாம் வரும். இப்போ இந்த மாதிரி வரும். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் சி இருக்கா, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன செஞ்சிருக்காங்க 1 விட்டு முன்னாடி அப்படிதானே. அப்போ சியோட 1 விட்டு முன்னாடி லெட்டர் என்ன? ஏபிசிடியில் சியோட 1 விட்டு முன்னாடி லெட்டர் என்ன? ஏபிசி. அப்போ சொல்லி பார்க்கணும் போல ஏபிசிடி. ஓகே சி, சி பிஏ முன்னாடி ரிவர்ஸு பிஏ ஏ ரைட்டா. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏன்னு வரும் ரைட்டாங்க. அடுத்தது ஹச் இருக்கா, ஹச்ல இருந்து 1 விட்டு பின்னாடி போங்க. ஏபிசிடி எஃப்ஜி ஹச், ஹச் 1 விட்டு பின்னாடி, ஐக்கு அப்புறம் ஹச் ஐஜே, ஐக்கு அப்புறம் ஜே, ஏஜே. ஈஸி தான் ரைட்டா, நீங்க பார்த்தெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா இல்ல நீங்க ஏன்னு போட்டோன்னே ஆன்சர் கழிச்சிடலாம் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுவுமே ஏன்னு இல்லை, இது மட்டும்தான் ஏன்னு இருக்கு, மீதி எல்லாமே வேற இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஏஜேன்னு ஃபர்ஸ்ட்ல தான் வருது, ஏஜே இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ. மீதி எல்லாத்துக்கும் செக் பண்ண தேவையில்லை, அதான் ஒரு ஆப்ஷன் தானே இருக்கு ரைட்டா. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன். இது கொஞ்சம் ஈஸியா போட்டுடலாம். அடுத்த கேள்வி, பிக் ஆட் ஒன் அவுட் வித் த ரீசன். மாறுபட்டதை தேர்ந்தெடு. 279, 594, 693, 792. இந்த 4 நம்பர்ல எது குரூப்ல டூப்னு கேட்கறாங்க. அப்படிதானே அர்த்தம். ஆட் ஒன் அவுட்னா குரூப்ல டூப்னு அர்த்தம். இப்போ இந்த 4 நம்பர் இப்பெல்லாம் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்பர் சீரீஸு, குரூப்ல டூப்பு, மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சீரீஸ்ல ஏதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ், ஒற்றைப்படை, இரட்டைப்படையெல்லாம் இருக்கான்னு பாருங்க ரைட்டா. ஆனால் இதில் ஸ்கொயர் கியூப் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம தான் தெரியுமே, 144, 121, 400, ஏன்னா 169, நம்ம தான் 20 வரைக்கும் தெரியுமே. ஆனால் பெருசாக அது மாதிரி எதுவும் இல்லையே. கியூப் நம்பர்ஸ் பக்கத்தில் இருக்க நம்பர்ஸும் எதுவுமே இல்லை. ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ் வச்சும் ட்ரிக் வச்சிருக்க மாட்டாங்க ரைட்டா. ஏன்னா இதுவும் ஒற்றைப்படை, இது இரட்டைப்படை, ஏதாவது ஒன்று தான் குரூப்ல டூப்பாக இருக்கணும். அப்போ வேற ஏதோ ஒன்று இருக்கு, கண்டுபிடிப்போம். நல்லா பார்த்துட்டே இருங்க, கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துட்டே இருங்க போதும், கண்டுபிடிச்சிடலாம். இப்படி அதாவது இந்த மாதிரி ஸ்கொயர் கியூப்லாம் இல்லைன்னா வேற ஒன்று வச்சிருப்பாங்க விடுகதை. நான் சொல்றேன் பாருங்க. இந்த 3 நம்பர் இருக்குல்ல, இந்த 3 நம்பர்ல மொதல் நம்பர் 2ஆம் நம்பர் இருக்குல்ல, இந்த மொதல் 2 நம்பரை ஏதாவது பண்ணி விட்டா 3ஆம் நம்பர் வர மாதிரி வச்சிருப்பாங்க எப்பவுமேனா சில சமயத்துல ரைட்டா. இப்ப பாருங்க, 9க்கும் 5க்கும் உள்ள வித்தியாசம் 4. அதாவது மொதல் டிஜிட்டுக்கும் 2வது டிஜிட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை 3ஆம் டிஜிட்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததுக்கு அதுதான் பார்ப்போம். 9க்கும் 6க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 3. வந்துருச்சு. அதான் போல அடுத்ததுக்கும் பார்ப்போம். 9க்கும் 7க்கு கூடிய வித்தியாசம் 2. ரொம்ப சிம்பிளா ரைட்டா, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. மொதல் டிஜிட்டுக்கும் 2ஆவது டிஜிட்டுக்கும் கூடிய வித்தியாசத்தை நான் வச்சிருக்கேன்ப்பா, கண்டுபிடிச்சுக்கோப்பா அப்படின்னு இருக்காங்க. அதுல இது 3 கரெக்டா வந்துருச்சு. இதுவும் பார்ப்போம். 7க்கும் 2க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 5ன்னு வரும்ல. ஆனா இங்க 9 இருக்கே.
7க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் 5ன்னு வரணும்ல, 275 அங்க இருக்கணும்ல. ஆனா 279 இருக்கு. அதாவது 2யும் 7யும் கூட்டினா 9 அது இருக்கே, வித்தியாசம் தானே இருக்கணும். அப்ப 279 தான் குரூப்ல டூப்பு. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகே, நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி போலாம். How many different in how many different ways can the letters of the word present be arranged? Present என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை வழிகளில் வகைப்படுத்தலாம்? இது வந்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். ரைட்டா? இந்த டாபிக்ல எத்தனை வழிகளில், அதாவது பிரசன்ட்ங்கிற வார்த்தையை எத்தனை வழிகளில் வெளிப்படுத்தலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரசன்ட் இருக்குல்ல அதை மாத்தி மாத்தி எத்தனை முறை போடலாங்கிறாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்போ அஜித் இல்ல விஜய், யார வேணா இருக்கட்டும், சரியா? அஜித். இப்ப இந்த அஜித் அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்குல்ல, இந்த வேர்டை இந்த லெட்டர்ஸை நான் எப்படிலாம் மாத்தி எவ்வளோ முறை மாத்தி எழுதலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப அஜித்தை நான் இப்படி எழுதலாமா? JAITH, ஜேவை தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டு ஏவை தூக்கி செகண்ட்ல போட்டு எழுதலாமா? இது ஒரு முறை. இல்லைன்னா வேற மாதிரி எழுதலாமா? ஜேவை தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டு ஐயை தூக்கி செகண்ட்ல போட்டு ஏவை தூக்கி தேர்ட்ல போட்டு அப்புறம் THன்னு எழுதலாமா? இது ரெண்டாவது முறை. மூணாவது முறை ஹச்சை தூக்கி ஃப்ரண்ட்ல போடலாமா? ஜே இப்படி, ஐ இப்படி, ஏ இப்படி, டி இப்படி. இந்த மாதிரி எத்தனை முறை வேணா எழுதலாம். இந்த அஜித்துங்கிறத எதை வேணா தூக்கி போட்டு எழுதலாம். மேனுவலா நம்மளால பண்ண முடியாது. எத்தனை முறை அப்படிங்கிறத இங்க கேட்கறாங்க. இது வந்து பிரசன்ட்ங்கிற வார்த்தை. ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்காட்டுக்கு அஜித் வச்சு சொல்றேன். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிளுங்க, ஃபேக்டோரியல்னு அர்த்தம். ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சாலே போதும். அது என்ன ஃபேக்டோரியல்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதை நீங்க மேனுவலா பண்ணிட்டு இருக்க முடியாது, இந்த மாதிரி எழுதிட்டு இருக்க முடியாது, டைம் எடுத்துரும். அப்ப கால்குலேட்டர் மாதிரி ஷார்ட்கட் தேவை. அதானே, அதான் ஃபேக்டோரியல். எடுத்துக்காட்டுக்கு ஃபேக்டோரியல்னா என்னங்கிறத சொல்றேன். இப்போ அஜித்தை கண்டுபிடிக்கணுமா? அஜித்துக்கு ஹவு மெனி வேஸ்ன்னு கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் அஜித்ல எத்தனை லெட்டர் இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 5 லெட்டர் இருக்கா? அப்பனா 5 ஃபேக்டோரியல் இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான், அதை கண்டுபிடிச்ச ஆன்சர். சரி, 5 ஃபேக்டோரியல் என்ன சார் அப்படின்னா ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஃபேக்டோரியல்னா ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இப்போ 5 ஃபேக்டோரியல்னா 5ல இருந்து ரிவர்ஸ்ல சொல்லுங்க. 4 3 2 1 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. அதான் 5 ஃபேக்டோரியல்னு அர்த்தம். 4 ஃபேக்டோரியல்னா 4 × 3 × 2 × 1. 7 ஃபேக்டோரியல்னா 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1. ரைட்டா? 5 ஃபேக்டோரியல்னா 5 × 4. அப்பனா எவ்வளோ? 20 3 60 120 வேஸ். அஜித்துங்கிற வார்த்தையை 120 முறை, இந்த 120 வழிகளில் வகைப்படுத்தலாம்னு அர்த்தம். நான் எடுத்துக்காட்டுக்கு அஜித்னு வச்சு சொல்றேன். ரைட்டா? இப்போ இங்க பிரசன்ட்னு இருக்கு. இப்போ இந்த பிரசன்ட்டை எத்தனை முறை வகைப்படுத்தலாம்ங்கிறத பார்ப்போம். பிரசன்ட்ல எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 7 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டா தப்பு. ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னொன்று சொல்றேன் பாருங்க. இல்ல இன்னொன்று பார்க்கணும். எத்தனை லெட்டரோ அத்தனை ஃபேக்டோரியல்ங்கிறது ஆன்சர் தான். ஆனா எக்ஸ்ட்ரா இன்னொன்று பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த வார்த்தையில ஏதாவது ஒரு லெட்டர் ரிப்பீட் ஆச்சுன்னு வைங்களேன், அதை டிவைட் பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதுல வந்து E 2 வாட்டி ரிப்பீட் ஆகுதா? அதனால E 2 வாட்டி ரிப்பீட் ஆகுதுல, 2 வாட்டி ரிப்பீட் ஆகுதா? 2 ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டு கீழே டிவைட் பண்ணணும். இதான் ஆன்சர். இதான் ஃபைனல் ஆன்சர். இது எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கணும். எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை ஃபேக்டோரியல்ங்கிறது ஆன்சர் தான். இந்த மாதிரி எத்தனை வழிகளில் வகைப்படுத்தலாம ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, பெர்முடேஷன் கேள்வி கேட்டாங்கன்னா கரெக்ட் தான். ஆனா அந்த வார்த்தையில ஏதாவது ரிப்பீட் ஆச்சுன்னா அதை டிவைட் பண்ணணும். அப்பதான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதில் பாருங்க, 7 ஃபேக்டோரியல்னா என்ன? 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1. 2 ஃபேக்டோரியல்னா என்ன? 2 × 1. இந்த 2 × 1 இந்த 2 × 1 கேன்சல் ஆயிடுமா? மீதியை பெருக்குனீங்கன்னா ஆன்சர். அப்படிதானே? 5 4 20, 20 × 3 60, 60 × 6 360, 360 × 7 எவ்வளோ? 2520. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுங்க, ஏதாவது எத்தனை லெட்டர் ரிப்பீட் ஆகுதோ அதை டிவைட் பண்ணணும் 2 ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ 2520 இஸ் த ஆன்சர். ஓகே. இப்போ இதில் இங்கே உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ 2 P வச்சு RESCNT, இப்போ இதான் வார்த்தைன்னு வச்சுக்குவோம். இந்த கொஸ்டினை போட்டோம், முடிஞ்சு. அதனால உங்களுக்கு சொல்றேன் திரும்ப. இப்போ இதான் வார்த்தைன்னு வச்சுங்க. ப்ரெசன்ட் அப்படின்னு 2 P இருக்கு. ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு போடுவோமா எத்தனை வழிகள்ன்ட்டு? 1 2 3 4 5 6 7 8 8 ஃபேக்டோரியல் வந்துருமா? போட்டலாமா? எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை ஃபேக்டோரியல் போட்டலாமா? அதுக்கப்புறம் எத்தனை லெட்டர் ரிப்பீட் ஆகுதோ அதை டிவைட் பண்ணணுமா? இங்கே தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ E 2 வாட்டி ரிப்பீட் ஆகுதா? அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல் போட்டுருவோம். ஆனா P 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது பாருங்க. அப்ப அது 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது அந்த லெட்டர், அதுக்கு இன்னொரு 2 ஃபேக்டோரியல் போடணும். நீங்க பாட்டுக்கு 4 லெட்டர் ரிப்பீட் ஆகுது 4 ஃபேக்டோரியல் கீழே போட முடியாது.
ஒரு லெட்டரை நீ கன்சிடர் மதிக்கணும். இப்போ ஒரு லெட்டர் ஈனா அது 2 வாட்டி ரிப்பீட் ஆதா, அதுக்கு தனியாக 2/12 போடணும். பியா அதை மதிக்கணும், பி 2 வாட்டி ரிப்பீட் ஆதா 2/12 போடணும். இப்போ 2 R இருக்குன்னா அதுக்கு ஒரு 2/12 போடணும். ஆனால் 2 R இருந்துச்சுன்னா மேலே 9/12 வந்துடும். ஏன்னா ஒரு மேலேயும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகும், கீழேயும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகும். ரைட்டா? அந்த மாதிரி. ஸோ அப்படி போட்டால் ஆன்சரை போட்டிங்கன்னா முடிஞ்சு. ரைட்டா? இதெல்லாம் வந்து விரிவாக நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டா? இந்த டாப்பிக்கை முடிச்சு விட்டேன் இப்போ. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2520. அடுத்த கொஸ்டின் போகலாம். If 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 are substituted by A, B, C, D, E, F, G, H, I, and J and 10 is written as ba இல்ல BA, then CD plus EF into BC is equal to what? 0, 1, 2, 3, 4, 9 என்பது ABCD J என்னும் 10 என்பது BA என குறிப்பிடப்பட்டால் CD plus EF into BC எதற்கு சமமானது? இங்க பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 0, 1, 2, 3 லேருந்து 9 வரைக்கும்ங்கிறது ABCDலேருந்து GA வரைக்கும் பா அப்படிங்கிறாங்க. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 0னா A அப்படிதானே அர்த்தம், 1னா B, 2னா C, 3னா D, 4னா E, 5னா F, 6னா ABCDF G, 7னா H, 8னா I, 9னா J அப்படிங்கிறாங்கன்னு அர்த்தம். அதானே அர்த்தம். அதுக்கு நம்ம இதா 0னா A, 1னா B, 2னா C அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, 10 என்பது BAங்கிறாங்க. அதாவது B என்னன்னா BA, BAங்கிறது 10 தானே, 10ங்கிறாங்க. அதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எப்பா இது இப்படிதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டா நான் இன்னொன்று சொல்றேன்பான்னு சொல்றாங்க. அது வேஸ்ட் தானா? அதாவது மேலேயே சொல்லிட்டாங்களே, 0னா A, 1னா B அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டாங்களே. ரைட்டா? அதனால அந்த இது சும்மா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம குழப்பறதுக்கு இதை விட்டுருங்க. கேள்வி இங்கே தான் இருக்கு. CD plus EF into BCனா என்னங்கிறாங்க. அப்பனா நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ நம்ம ஒன்னொன்னுக்கும் கோடிங் பண்ணிட்டாங்களே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் இங்கே பாருங்களேன். CDயா பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க, CDயா CD அப்படின்னா 2, 3 2,3 எழுதிடாங்க, 23ன்னு அர்த்தம். ரைட்டா? CDனா 23 பிளஸ் EFஆ EF அப்படின்னா 45ன்னு அர்த்தம். ரைட்டா? பிளஸ் 45 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணா போதும். இன்டூ BCயா, BCனா BC 12ன்னு வரும். ரைட்டா? 12ன்னு வரும். அப்ப 23 பிளஸ் 45 68 இன்டூ 12. 68 இன்டூ 12 எவ்வளோங்க? இதான் ஆன்சருங்க. இதான் ஆன்சர். 68 இன்டூ 12 பண்ணீங்கன்னா ஆன்சர். 8 இன்டூ 2 லாஸ்ட் டிஜிட் எதுல முடியும்? 6ல முடியுமா? இங்க 6ல முடியறது 2 ஆப்ஷன் தான். மீது 2 தூக்கிடுங்க. அப்ப இது ஆன்சரா இருக்காது. ரைட்டா? 68 இன்டூ 12 எவ்வளோ? 68 இன்டூ 10 போட்டாலே 680. 68 இன்டூ 10 போட்டாலே 680. 68 இன்டூ 2 போட்டா 6 1 136 வரும். 680 136 8 816 இஸ் தி ஆன்சர். 816 இஸ் தி ஆன்சர். மனசுலே போடணும். இது நீங்க பொறுமையா போட்டு பார்த்தாலும் வரும். இந்த மாதிரி பாரம்பரியமா போடக்கூடிய இந்த மாதிரி போட்டு 8 2 16 அப்படி போட்டாலும் வரும். ஆனா மனசுலே மேத்ஸை போடுங்க. அப்பதான் ஃபாஸ்டா கால்குலேஷன் வரும். தயவு செஞ்சு மைண்ட் கால்குலேஷன்ல முடிச்சு விடுங்க மேத்ஸை. 68 இன்டூ 12னா அப்படியே யோசிக்கணும். யோசிக்கணும். அப்படி கேஷுவலா யோசிக்கணும். 68 இன்டூ 12 68 இன்டூ 10 போட்டாலே 680 சார். 680 சார். 68 இன்டூ 2 போட்டாலே 136 சார். 136. இந்த 680யும் இந்த 136யும் அப்படியே கூட்டணும்னா 6 1 1 816 சார். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஐயோ அது அப்படியே முன்னாடி இப்போ பாட்டுல இளையராஜா பாட்டுலாம் கேட்பீங்க, செந்தாளம்பூவே வந்தாரும் தென்றல், அந்த மாதிரி இது அந்த கணக்கை போடணும். என்ன அந்த மாதிரி 68 தென்றல் 12 பூக்குதம்மா 68 10 பெருக்குனாலே 680 வருதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலை பாயணும். நம்பர்ஸ் வச்சு விளையாடணும். பாட்டு மாதிரி நம்பர்ஸ் வச்சுக்கணும். அடுத்து ஸ்டேட்மெண்ட். If you are a psychologist, we have a challenging job for you. நீங்கள் ஒரு மனநல மருத்துவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை உண்டு, வேலை இருக்கு அப்படிங்கிறாங்க. அதான அர்த்தம். இங்க பாருங்க, நீங்கள் ஒரு மனத்துவ நிபுணர், அதாவது மனநல மருத்துவர் இல்ல, மனோத்துவ நிபுணர் என்றால் உங்களுக்கான ஒரு சவாலான வேலை எங்களிடம் உள்ளது அப்படிங்கிறாங்க. ஏதோ அந்த ஹாஸ்பிட்டல்ல நோட்டீஸ் போர்ட்ல பேனர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரியே இருக்கு. ரைட்டா? அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதை கூட்டுறேன். நீங்கள் ஒரு மனோத்துவ நிபுணரா, அப்போ உங்களுக்கான ஒரு சவாலான வேலை எங்களிடம் உள்ளது. மாதம் 50,000 சம்பளம். அதெல்லாம் இல்லை, நான் சொல்றேன். ஓகே, அப்படி சொல்லிட்டாங்க கூற்று. அனுமானங்கள்னா அசம்ஷன்ஸ் என்னங்கிறாங்க பாருங்க. எங்களுக்கு ஒரு மனோத்துவ நிபுணர் தேவை, நீங்கள் ஒரு மனோத்துவ நிபுணர். அதாவது we need a psychologist,
யூ ஆர் அ சைக்காலஜிஸ்ட். ஆக்சுவலா என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டா, அப்ப உங்களுக்கு ஒரு சவாலான வேலை எங்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவை, அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தேவை, எதுக்கு இந்த அட்வைஸ்மெண்ட் கொடுக்குற, ஏன்னா உனக்கு சைக்காலஜிஸ்ட் தேவை, அதனால்தான் நீங்கள் இப்படிப்பட்ட ஆளா, அப்ப உங்களுக்கு ஒரு வேலை உண்டு அப்படிங்கிறாங்க. அப்பனா அவங்களுக்கு சைக்காலஜிஸ்ட் தேவை. அப்பனா we need a psychologist, you are a psychologist. எது கரெக்டான அந்த அசம்ஷனா இருக்கணுமா, we need a psychologist, அவனுக்கு சைக்காலஜிஸ்ட் தேவை. கரெக்டா அந்த கூற்றுக்கு இந்த அசம்ஷன் தான் கரெக்ட். யூ ஆர் அ சைக்காலஜிஸ்ட்னா சும்மா உங்களை சொல்றதுன்னு அர்த்தம், நீ ஒரு சைக்காலஜிஸ்ட் தானே, ஆனா அவங்க அப்படி சொல்லல, நீ ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்தா என்கிட்ட வாங்குறாங்க. அப்ப we need a psychologistங்கிறாங்க. அப்ப அனுமானம் 1 ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அனுமானம் 1 இஸ் த கரெக்ட். அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு அடுத்து போலாம். இந்த மாதிரி அப்படியே டிஃபரெண்டா ஆகும். ஃபைண்ட் த மிரர் இமேஜ் ஆஃப் த ஃபாலோவிங் பிக்சர் when the mirror is placed in the line AB. இப்ப இதுக்கு மிரர் இமேஜ் கேக்குறாங்க. இதான் இமேஜ், இதுக்கு மிரர் இமேஜ் கேக்குறாங்க. எப்பவுமே மிரர் இமேஜ் கேக்குறாங்கன்னா சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. இப்படி இருக்குன்னா இதை அப்படியே திருப்பி விடுங்க, இப்படி ஃபோல்டு பண்ணுங்க. ரைட்டா? இப்படி இருக்கா, இப்படி திருப்பி விட்டீங்கன்னு வைங்களேன், அதான் மிரர் இமேஜ். கற்பனை திறனை வளர்த்துக்குங்க. ரைட்டா? இப்ப நல்லா யோசிங்க, மைண்ட் கிளாஸ்ல யோசிங்க. இது அப்படியே நான் இப்படி திருப்புறேன். ரைட்டா? அப்ப இந்த ஆரோ மார்க்கு அப்படியே நான் திருப்புறேன்னு வைங்களேன், திருப்புறேன்னா இந்த ஆரோ மார்க்கு அப்படியே இங்க போயிடாது, இங்க இப்படி வந்துடாது. இப்படி இருக்க ஆரமாக்கு அப்படி திருப்பிட்டோம்னா இப்படி வந்துடும். ரைட்டா? ஒவ்வொன்றையும் மாத்தி மாத்தி போட்டாலே போதும் மிரர் இமேஜ்னா. அதாவது இதே மாதிரி ஸ்கொயரை போட்டுட்டு இங்க இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி ஆரமாக்குதுன்னா அதை ரைட் ஹேண்ட் சைடு மாத்தணும். ஃபர்ஸ்ட் மிரர் இமேஜ்னா எல்லாத்தையும் மாத்தணும், மாத்தி யோசி. இதை ரைட்ல மாத்தணும். ஆரோமாக்கோட அந்த மார்க் இருக்குல்ல அதையும் மாத்தி விடணும். ஸோ இது ரைட்ல வந்துடும், லெஃப்ட்ல ஆரோமார்க் மாதிரி வரும். கிராஸை வந்து நீங்க எப்படி மாத்தினாலும் கிராஸ் தான், அது மிரர் இமேஜே இல்லை. கிராஸை நீங்க கனாலில் காட்டினாலும் கிராஸ் தான், எக்ஸ் தான் கிடைக்கும். அப்புறம் ஈக்குவல் டு அந்த சைடு வரணும். இந்த சி வந்து இப்படி வரணும். சி நார்மலாக மிரர் இமேஜ்ல வந்துச்சுன்னா இப்படி வரணும். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். அப்ப அப்படிப்பட்ட ஆன்சர் எது? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ மிரர் இமேஜ்னா ஞாபகம் வச்சுங்க, இந்த சர்க்கிள்லாம் மிரர்ல காட்டினா சர்க்கிளாக தான் தெரியும். ஏதாவது ஒரு சைடு மட்டும் இருக்கு, இப்போ இதெல்லாம் ஒரு சைடு மட்டும் பெண்டிங் ஆயிருக்கு பாருங்க, அப்போ இது மட்டும் மாறும், இந்த சைடு வரும். இப்போ இது ஒரு சைடு மட்டும் இருக்கு, கேப் இருக்கு பாருங்க, அப்போ இந்த சைடு கேப் வந்து அந்த சைடு வரும். ஈக்குவல் டு மாறாது, ஏன்னா ஈக்குவல் டு நீங்க கண்ணால காட்டிங்கன்னா ஈக்குவல் டு தான் தெரியும். ரைட்டா? ஒரு கம்ப்ளீட் ஆச்சுன்னா அது மாறாது, ரெண்டு லைன் இருந்தாலும் மாறாது. ரைட்டா? ஸோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். மிரர் இமேஜ் தான் தனியாக பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். Today is Varun's birthday. 1 year from today, he will be twice as old as he was 12 years ago. How old is Varun today? இன்று வருணின் பிறந்த நாள், இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்து, ஆக்சுவலா இன்று வருணின் பிறந்த நாள் இங்கே ஃபுல் ஸ்டாப் பண்ணணும். இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்து அவர் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு வயதாகி விடுவார். வருணுக்கு இன்று என்ன வயதுன்னு கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 4 ஆப்ஷனை வச்சு தான் அடிக்கணும். இந்த கொஸ்டின் ஆப்ஷன் வச்சா ஈஸியாக அடிச்சிடலாம். இங்கே பாருங்களேன், 20, 22, 25, 27 இது எல்லாமே வருணோட தற்போதைய வயது. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வருணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதாவது இதான் இந்த வயனோட வயசு, இன்னைக்கு பிறந்த நாள் வயசு இதுதான் 4. 4 ஏதோ ஒன்று ஆன்சர். இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்து, வருண் இன்னைக்குலேருந்து ஒரு வருடம் கழித்து அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஷன் எடுத்துக்குவோம். 20 ஒரு வருடம் கழித்துனா 21 வருவான். ரைட்டா? கழித்து அதை எடுத்துக்க சொல்றாங்க, எடுத்துக்கோங்க. 21 அவர் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு வயதாகி விடுவார். இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்து, இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்துனா இங்க வந்துட்டோம் 21. அவர் 12 வருடம் முன்னாடினா இங்கேருந்து 12 கழிங்க, ஏன்னா 12 வருடம் முன்னாடினா 20 12 கழிச்சிங்கன்னா 8 வரும். ரைட்டா? இப்ப இந்த நம்பர் வந்து வருண் வயசுல இருந்து 12 வருஷம் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டோம். இந்த நம்பர் வந்து வருண் வயசுல இருந்து ஒரு ஆட் பண்ணிட்டோம், ஏன்னா இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்துங்கிறாங்க. கழித்துனா ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 12 வருஷம் முன்புங்கிறாங்க, முன்புமா மைனஸ் பண்ணியிருக்கோம். இருந்ததை விட 2 மடங்குறாங்க. அப்படி கழிச்ச ஒரு நம்பரையும் கூட்டின நம்பரையும், ஒரு வருடம் கழித்து இருக்கக்கூடிய நம்பரையும் 12 வருஷம் முன்பு இருக்கக்கூடிய நம்பருக்கும் எத்தனை மடங்குனா 2 மடங்கு இருக்கணுங்கிறாங்க. அப்படிதானே சொல்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க. ரைட்டா? நல்ல நுட்பமா பாருங்க, அப்படிதான் சொல்றாங்க. அப்ப இங்க 8 இருக்கு, 8 × 2 16 தான் வரும், 21 வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல. இதுக்கு போடுங்க, 22 இருந்து ஒரு வருடம் கழிச்சு கூட்டிட்டு போயிடுங்க, 23 வந்துடும் வருணுக்கு. 20 இருந்தது ஒரு 12 கழிங்க, 12 கழிச்சா 12 வருஷம் முன்னாடி கூட்டிட்டு போடுங்க, 10 வரும். 10 × 2 23, இந்த ஆப்ஷன் வராது. 25 இருக்கா, 25ல ஒன்று கூட்டணுங்க, 26 வரும். அதாவது ஒரு வருஷம் கழிச்சு கூட்டிட்டு போங்க. இப்போ 25ல இருந்து 12 வருஷம் முன்னாடி கூட்டிட்டு போங்க, 12 வருஷம் முன்னாடி கூட்டிட்டு போனா 13 வரும். ரைட்டா? இந்த 13 26 2 மடங்கா? எஸ் 2 மடங்கு, எஸ் 2 மடங்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர்.
முடிஞ்சு 25 இஸ் த ஆன்சர். அப்படியே அந்த ஆப்ஷனை வச்சே தூக்கி விட்டுலாம். ரைட்டா? அது கரெக்டாக புரிஞ்சுக்கிறதா மேட்ரு. இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்து, இன்றிலிருந்து ஒரு வருடம் கழிச்சு அவர் 12 நாளுக்கு முன்பு 12 நாளுக்கு முன்பு 2 மடங்கு 2 மடங்கு அவ்வளோதான். இதை நார்மலாக ஆப்ஷன் வச்சு போடாமல் கூட போடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வருணோட இன்றைய வயசு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. வருணோட இன்றைய 14 வயசு எக்ஸ். ஒரு வருஷம் கழிச்சுனா x+1 கழிச்சா கரெக்டா? ஒரு வருஷம் கழிச்சுனா x+1. அதே வருண் 12 வருஷம் முன்னாடினா x-12. இன்னைக்கு வயசு இப்போ வருணோட வயசு எக்ஸ்னா 12 வருஷம் முன்னாடின்னு வைங்களேன், மைனஸ் வரும். ஸோ x-12. அதுலேருந்து எத்தனை மடங்கு? 2 மடங்கா? பிராக்கெட் போட்டு இன்டூ 2 அப்படின்னு போட்டுருங்க. 2 மடங்கு தான் அருண் இன்றைய வயசுலேருந்து ஒரு வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய வயசுங்கிறாங்க. அப்போ நடுவில் ஈக்குவல் டு போட்டுருங்க. அருண் ஒரு வருஷம் கழிச்சு, ஓகே, ஒரு வயசு. அருண் 12 வருஷம் முன்னாடி, ஓகே, ஒரு வயசு. இதுல இருந்து 2 மடங்கு பா இது, அப்படிதானே சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து 2 மடங்கு இதுப்பா, அப்படின்னா நடுவில் ஈக்குவல் டு. இது பண்ணாலும் ஆன்சர் வரும். x+1 is equal to 2x minus 24. இந்த x இந்த சைடு கொண்டு வாங்க. 2x minus x பிளஸ் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகும். ஈக்குவல் 1 + 24 25 is equal to x. வந்துச்சு ஆன்சரு. எப்படி பார்த்தாலும் 25 வந்துடும். ஆப்ஷன் வச்சு போகிறது பெஸ்ட்டு. ரைட்டா? எப்படி பார்த்தாலும் 25 வந்துடும் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இன்ட்ரோடியூசிங் அல்கா டு கெஸ்ட். அல்காவா? விருந்தினருக்கு அல்கா தானா? சரி, ஓகே. அல்கா டு கெஸ்ட். பிரேஷ் செட், அதாவது விருந்தினருக்கு அல்காவை அறிமுகப்படுத்தி பிரஜேஷ் என்பவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அல்காவை அறிமுகப்படுத்தி சொல்றாரு. அதாவது பிரஜேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வீட்டில் நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. ஏன்னா கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. அந்த கெஸ்ட்டை ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அல்காவை காட்டி, அல்கான்னு ஒரு பெண் இருக்காங்க போல. ரைட்டா? இந்த அல்காவை காட்டி கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க போல. இங்கே பாருங்க கெஸ்ட், இங்கே வாங்குற. இந்த அல்கா யார் தெரியுமா? இப்போ நான் தான் பிரஜேஷ். என்ன எல்லாம் சொந்தக்காங்க வாப்பா, இந்த நிற்கிறாங்களே இந்த அல்கா, இந்த பெண்ணு யார் தெரியுமா அது? அப்படி சொல்றாங்க. அவளுடைய அப்பா என் அப்பாவின் ஒரே மகனுங்கிறாங்க. இப்போ நான் தான் பிரஜேஷ், பகல் அல்கா நிற்கிறாங்க, கெஸ்ட்லாம் இங்கே ஃப்ரெண்டில் நிற்கிறாங்க. எல்லாம் சொந்தக்காங்க, ஓடியாங்க. சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பாடா? வாங்க. என்ன இது? அல்கா. அல்கா, இந்த அல்காவோட அப்பா, அவளுடைய அப்பா, இந்த அல்காவோட அப்பா இருக்காங்களேங்க, கேட்டுங்க நல்லா கேட்டுங்க. இந்த அல்காவோட அப்பா இருக்காங்களே, அந்த அப்பா என் அப்பாவின் ஒரே மகன். என்னோட அப்பாவோட ஒரே மகன் தாங்க இந்த அல்காவோட அப்பா. என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. அல்கா இங்க இருக்காங்க, அல்காக்கு ஒரு அப்பா இருப்பாங்க. என்ன இப்ப பிரஜேஷ்னு ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, பிரஜேஷ் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா இந்த அல்காவோட அப்பா இருக்காங்களே, இந்த அல்காவோட அப்பாங்கிறது என்னோட அப்பா, அதாவது பிரஜேஷோட அப்பான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ரைட்டா? என்னோட அப்பாவோட ஒரே பையன். இப்ப இந்த அவரோட அப்பா விட்டுருங்க, என்னன்னு சொல்றான்ல பிரஜேஷ், என் அப்பாவின் ஒரே மகன்னா யாரு? இப்ப நான் சொல்றேன் என் அப்பாவோட ஒரே பையங்க அப்படிங்கிற. யாரு அப்ப? என் அப்பாவோட ஒரே பையனா யாரு? நான் தான். நான் சொல்றேங்க உங்கள்கிட்ட. நான் இப்ப சொல்றேன், நான் இருக்கேன் இல்லைங்க, என் அப்பாவுக்கு நான் தாங்க ஒரே பையன், இல்லைன்னா எங்க அப்பாவோட ஒரே பையன் அப்படிங்கிற. நான் தானே அது? இப்ப பிரஜேஷோட அப்பாவுக்கு ஒரே பையன் பண்ணா பிரஜேஷா மட்டும் தானே இருக்க முடியும். ஏன்னா பிரஜேஷோட அப்பால அது. பிரஜேஷ் சொல்றான் என் அப்பாவின் ஒரே மகன்ட்டு. அப்ப என்னோட அப்பாவோட ஒரே மகன் பிரஜேஷா தான் இருக்க முடியும். அப்ப பிரஜேஷா தான் இருக்க முடியும். அந்த பிரஜேஷ் அவளுடைய அப்பாங்கிறான். அப்பனா அல்காவோட அப்பாவே இந்த பிரஜேஷ் தான். அல்காவோட அப்பாவே இந்த பிரஜேஷ் தான். பிரஜேஷே அந்த அப்பாவே சொல்றாரு அல்காவை பார்த்து, இந்த அல்கா இருக்குல்ல, இவங்களோட அப்பா என்ன என்னோட அப்பாவோட ஒரே பையன். அப்படின்னா இந்த பிரஜேஷோட அப்பாவுக்கு ஒரே பையன் பிரஜேஷ் தான். அந்த பிரஜேஷ் அல்காவோட அப்பாங்கிறான். அதான் அர்த்தம். யோசிச்சு பாருங்க. ரைட்டா? அப்படின்னா அல்காவுக்கும் பிரஜேஷ்க்கும் என்ன உறவு? மகள்னு அர்த்தம், டாக்டர். பிரஜேஷோட பொண்ணு தான் அல்கா. ரைட்டா? என்னெல்லாம் சொல்றாங்க. her father is the only son of my father. என்னோட அப்பாவோட ஒரே பையன் தான் அவளோட அப்பா. அப்படின்னா நான் தான் அது. என்ன மகள் இஸ் த ஆன்சர். யோசிங்க வரும். அடுத்த கொஸ்டின். The letters of the word namkip are disordered. ரைட்டா? If they are arranged in proper order, the number of name of the vegetable is formed. நம்கிப் என்ற வார்த்தையின் எழுத்துக்கள் கலைந்துள்ளது. அவற்றை சரியாக எழுதும் போது ஒரு காய்கறியின் பெயர் கிடைக்கும். அந்த வார்த்தையின் கடைசி எழுத்து என்ன? பார்த்தாலே தெரியுது அது காய்கறினா என்ன, நமக்கே தெரியும். ரைட்டா? நம்கிப் அப்படிங்கிறது ஒரு காய்கறியோட பேர். மாற்றி எழுதுனா என்னங்க சொல்லுங்க டக்குன்னு. பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த கொஸ்டின்லாம் நான் தேவையா இல்லை. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா?
பம்கினுங்க, பம்கின் தானே, நம்கிப்பு பம்கின்ட்டு சின்ன பழத்தனமா இருக்கு. என்ன கொஸ்டின்? ஓகே, சில பேர் சொல்லுவீங்க, ஐயோ இப்படிலாம் சொல்லாதீங்க, டிஎன்பிசி காண்டில் வேற ஏதாவது பண்ணிட போறாங்க சார், எதுவுமே சொல்லப்பா, கஷ்டமான கேள்விப்பா, ஐயோ நம்கிப்போ, ஐயோ முடியலப்பா, என்னால் கண்டுபிடிக்க முடியல, இது ஓகேவா? பம்கின் அப்படின்னு சொல்லிட்டு, வாட் இஸ் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டு ஃபார்ம்டு? லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் ஃபார்ம்னா என்ன தான் ஆன்சர், ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மணி கீப்ஸ் நோ கேலண்டர். பணத்துக்கு என ஒரு நாள் காட்டி இல்லை. மணி மஸ்ட் கோ ஒன் டே. கன்க்ளூஷன், மணி கேன் கம் அட் எனி டைம். நல்லா புரிஞ்சுங்க. மணி கீப்ஸ் நோ கேலண்டர்ங்கிறாங்க, பணத்துக்கு ஒரு நாள் காட்டி இல்லைங்கிறாங்க, இது கூற்று. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, மணி மஸ்ட் கோ ஒன் டே. பணத்துக்கு ஒரு நாள் காட்டி இல்லை, ஓகே. ஆனா அதனால பணம் கட்டாயமா ஒரு நாள் தீருங்கிற மாதிரி சொல்ல முடியாது, கட்டாயம் தீரலாம். மணி மே கோ ஒன் டேன்னு சொன்னா ஓகே. மணி கேன் கோ ஒன் டே, தீர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே. அதான் மஸ்ட், அதை வச்சு நம்ம மஸ்ட் கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்ல முடியாது. மணிக்கு ஒரு நாள் காட்டி இல்லை, அதனால கண்டிப்பா தீர்ந்துடா அப்படின்னு சொல்ல முடியாது, தீராம கூட இருக்கலாமே. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நம்ம அது கரெக்ட்னு சொல்ல முடியாது, தப்பு. செகண்ட் கன்க்ளூஷன் வாங்க, மணி கேன் கம் அட் எனி டைம். பணம் எந்த நேரத்திலும் வரலாம் சொல்லலாம், வரலாம், கேன், மே கம். அப்ப முடிவு 2 மட்டும் தான் கரெக்ட். இந்த கொஸ்டினுக்கு முடிவு 2 மட்டும் வரும், கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான். கன்க்ளூஷன் 2, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வாங்க, study the following carefully and answer the questions given below. Yes, okay, sounds good. இவ்வளோ பெரிய கேள்வியாடா, ரைட், ஓகே. ஏ ஸ்டாஷ், இது டைரக்ஷன் சம்மந்தப்பட்ட கேள்விதான். ஏ பர்சன்டேஜ் பி பிராக்கெட்ல 7ங்கிறது ஏ இஸ் 12 மீட்டர் நார்த் ஆஃப் பிங்கிறாங்க. இப்போ இங்கே உங்களுக்கு என்ன யோசனை வரும், இங்கே 7ங்கிறாங்க, இங்கே 12ங்கிறாங்க, என்ன சார் சொல்கிறாங்க? அடுத்து பார்ப்போம். ஏ டாலர் பி இஸ் டு பிராக்கெட்ல 12, ஏ 17 மீட்டர் இன் சவுத் ஆஃப் பி அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, பிராக்கெட்ல நான் 7 கொடுத்துருக்கேன், ஆனால் இங்கே 12 கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 7 + 5 கூட்டிக்கோங்கிறாங்க. இங்கே 12 கொடுத்துருக்கேன், இங்கே 17 கொடுத்துருக்கேன், + 5 கூட்டிக்கோங்கிறாங்க. இங்கே 32 குடிக்கேன், 37 + 5 குடிக்கோங்கிறாங்க. இங்கே 14 கொடுத்துருக்கேன், + 5 கூட்டினா 19 அப்படின்னு. எல்லாத்தோட ஒரிஜினல், அதாவது எல்லாத்தோட 5 கூட்டினா தான் ஒரிஜினல் வேல்யூங்கிறாங்க, ரைட்டா? அதான் உண்மையான டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. அதே சொல்லிட்டு போயிடலாம், சொல்கிறாங்க அப்படி. சரி, ஓகே. இங்கே அதே மாதிரி ஏபின்னு கொடுத்துருக்க மாதிரி இங்கே பிக்யூ, ஆர்கியூ, எஸ்ஆர், டிஎஸ், யூடின்னு சொல்லிட்டு விதவிதமாக கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கேள்வியை படிங்க. இஃப் W is the midpoint of the line formed between T and S, then what is the distance between T and Wங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளோ பெரிய கேள்வி பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, ஏன்னா ஒரிஜினல் கேள்வி இங்கே இருக்கு. இஃப் W is the midpoint of the line formed between T and S அப்படின்னா என்ன அர்த்தம்னா, Tக்கும் Sக்கும் நடுவில் W இருக்கான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில Tக்கும் Wக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது Tக்கும் Sக்கும் நடுவில் W இருக்கான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில Tக்கும் Wக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்பனா நம்ம இந்த Tக்கும் S, அதாவது Tக்கும் Sக்கும் நடுவில் தானே W இருக்கான். இந்த W வந்து இங்கே எங்கேயுமே குறிப்பிடல, அப்படிதானே? ஆனால் ST இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அப்பனா நம்ம எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் இல்லை. எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் தான் W இருக்காங்க கன்ஃபார்மாக சொல்கிறாங்க கேள்வியில். அப்படின்னா எஸ்ஸுக்கும் டீக்கு கூடிய ரிலேஷனை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அது என்னன்னு பார்த்தா போதும். இது PQ தேவையில்ல, இது RQ தேவையில்ல, இது SR தேவையில்ல, இது UT தேவையில்ல. இங்கே பாருங்க, T and S bracket 23 இது மட்டும் தான் தேவை. அப்போ T and S bracket 23ங்கிறது என்ன டினோட் பண்ணோம், அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. T and Sனா என்ன, இந்த இதுதான், ரைட்டா? இதுக்கு தான் கரெக்டாக அண்டுன்னு இருக்கு. ஏபி பதிலாக இங்கே TS, ரைட்டா? பிராக்கெட்டில் 14 + 5 கூட்டிக்கணுமா, 23 நாள் + 5 கூட்டிக்கணும், ரைட்டா? அங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, T ஏக்கு பதிலாக T இருக்கு, T இஸ் 5 கூட்டினா 28 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் எஸ். அப்படியே இது அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஏக்கு பதிலாக T, பிக்கு பதிலாக S, 14க்கு பதிலாக 23. எப்படி 5 கூட்டினா 19 வருதா, இங்கே 5 கூட்டினா 28 வரும், ரைட்டாங்க? பர்ஃபெக்ட். அப்போ T இஸ் 28 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் எஸ்னா என்ன, எஸ் இங்கே இருக்கான் அப்படின்னா எஸ்லேருந்து மேற்கு பக்கம் T இருக்கான்னு அர்த்தம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம், அதாவது டிஸ்டன்ஸ் 28 மீட்டர்னு அர்த்தம். அதான் சொல்கிறாங்க, ரைட்? இப்போ W இஸ் த மிட் பாயிண்ட்னா இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் W இருக்கான்னு அர்த்தம், ஓகேவா? அப்படி தானே அர்த்தம். Tக்கும் Wக்கும் எவ்வளோ தூரம், 14 மீட்டர் தானே வரும். இது ஒரு 14 மீட்ரு, ரெண்டு 14 மீட்டருக்கு நடுவில் சென்டர் பாயிண்டில் W நிற்கிறான், W சென்டரில் நிற்கிறான். இங்கேருந்து 14 மீட்டர் பார்த்தா T தெரியுறான், இங்கேருந்து இன்னொரு 14 மீட்டர் பார்த்தா S தெரியுறான். ஹாய் S, ஹாய் Tங்கிறான் W, ரைட்டா? அப்போ 14 மீட்டருங்கிறது ஆன்சரு, 14 மீட்டரு, 14 மீட்டருங்கிறது ஆன்சரு. ஆனால் இவங்க தான் எதுவுமே ஒரிஜினலாக கொடுக்கலையே, இவங்க ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்களே. ஏன்னா எதாக இருந்தாலும் 5 கூட்டிக்க சொல்கிறாங்களே. அப்போ 14 மீட்டருங்கிறது ஆன்சர் தான்.
ஆனால் 5 கூட்டினா 19 மீட்டர் கூட ஆப்ஷனில் இருக்கலாம், பார்த்துருவோம். ஏன்னா எல்லாத்தையும் தான் இங்கே தான் ஒரிஜினல் வேல்யூ கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அடம் பிடிக்கிறாங்களே. சொன்னேன்னா 19 மீட்டர் இஸ் த ஆன்சர், ரைட்டா? 19 மீட்ரு, 14 மீட்டர் ஆப்ஷனில் இல்லை பாருங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே இவங்க எதுவுமே உண்மையை பேச மாட்டேங்கிறாங்க, பொய்யா கொடுத்துட்டு 5 கூட்டிக்கொண்டிங்கிறாங்க. அப்போ நம்ம கூட்டிக்க வேண்டியதான். 19 மீட்டர் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 14 தேடுவீங்க, 14 மீட்டர் இல்லைன்னு நீங்கள் போட்டு தப்புன்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, ஆனால் நம்ம போட்டதெல்லாம் கரெக்டு தான், சும்மா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த ஃபாலோவிங் ஃபிகர். கீழ்காணும் படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன? சவுண்ட்ஸ் குட். ஓகே, இந்த கொஸ்டினை நல்லா பாருங்க. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, ரைட்டாங்க? ஓகே, இது கொஞ்சம் நல்லா யோசிச்சா தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஓகே, இங்கே ஒரு 4 கொடுத்துருக்காங்களா, இங்கே ஒரு 4 கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் இப்படி கொடுக்க மாட்டாங்க. இங்கே ஒரு 4 கொடுத்துருக்காங்களா, இங்கே ஒரு 4 கொடுத்தா இதுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குன்னு அர்த்தம். ரிலேஷன், தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே 90 இருக்கா, அப்படியே இங்கே 75 இருக்கா, 90லேருந்து 75 கழிச்சா 15, 90லேருந்து 75 கழிச்சா 15, ரைட்டா? அதே மாதிரி இங்கே 72 இருக்கா, இங்கே 64 இருக்கா, 72லேருந்து 64 கழிச்சா 8, கழிச்சா 8. அதேமாதிரி இங்கே 90 இருக்கா, இங்கே 81 இருக்கா, 90லேருந்து 81 கழிச்சா 9, கரெக்டாக வருதா? அந்த மாதிரி ஒரு ட்ரிக் வச்சுருக்காங்களா? ஓகே, இந்த நம்பர்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய நம்பரை கழிச்சா இங்கே இருக்கக்கூடிய நம்பர் வரும், அப்படி தானே? ஓகே, 110 இங்கே எக்ஸ் இருக்கா, 110லேருந்து எதை கழிச்சா 10 வரும், 110லேருந்து எதை கழிச்சா 10 வரும், 100ஆ? ஸோ அப்போ எக்ஸ் 100ங்கிறது ஆன்சர். எக்ஸ் 100 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். எக்ஸ் 100 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஓகேவா? அதே மாதிரி தான் அடுத்தது 56. ஓகே, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சே முடிச்சிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது இவங்க எப்படி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ இங்கே 100 இருக்கா, 100லேருந்து 10 கழிச்சா 90, 81லேருந்து 9 கழிச்சா 72, 64லேருந்து 8 கழிச்சா 56, 75லேருந்து 15 கழிச்சா 60. அப்படி வச்சு அது நமக்கு தேவையில்ல, அதனால அப்படி வச்சிருக்காங்க. கழிச்சா முடிச்சாச்சு. ஏன்னா 100 கொஞ்சம் அதான் வித்தியாசமான கேள்வி தான். ஏன்னா கொஞ்சம் எதோ யோசிப்போம் நம்ம, என்னப்பா இங்கே 390 இருக்கிறா, ஐயோ போச்சுடா, ஏதாவது வேற ஏதாவது இருந்தாலும் கூட ஏதாவது மைனஸ் ப்ளஸ்ன்னு பண்ணலான்னு யோசிப்போம். ஆனால் இது அதுன்னு வச்சுக்கிறாங்க, ரைட்டா? 2 சைடுன்னு சொல்லிட்டு நல்ல கேள்வி தான். அடுத்த கேள்வி. அடுத்து, விச் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோவிங்? அம்மா, அண்ணா, டேஷ், அப்பா. கொடுக்கப்பட்ட விடைகளிலிருந்து பின்வரும் வரிசையில் அமைந்துள்ள வினா குறிப்பு பதிலாக இடம்பெற வேண்டியது டேஷ் ஆகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்த்தாலே நேரம் நீங்கள் அடிச்சிருப்பீங்க, நான் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. அதாவது இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது என்ன ட்ரிக் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே? இப்போ நடுவில் இங்கே வந்து எம்முன்னு இருக்கு, 2 எம் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் ஏதா இருக்கு, அதை விட்டுருங்க. நடுவில் எம் இருக்கா, எம்முக்கு அடுத்த லெட்டர் என், கேட்டாங்க? எம்முக்கு அடுத்த லெட்டர் என். அதே மாதிரி இங்கேயும் ஏ இருக்க போது, நடுவில் 2 லெட்டர் இல்லாமல் இருக்க போது, அந்த நடுவில் லெட்டருக்கு அடுத்த லெட்டர் பியா இருக்கும், அப்படிதானே? அப்ப எந்த லெட்டருக்கு அப்புறம் பி வரும்? ஓ. அப்ப ஏ ஓ ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், ரைட்டா? இதெல்லாம் வந்து டக்குன்னு போட்டுறோம். அடுத்த சம்பளம். டுடே இஸ் சண்டே ஆஃப்டர் 71 days இட் வில் பி. இன்று ஞாயிற்றுக்கிழமை 71 நாட்கள் கழித்து வரும் கிழமை என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 71 நாள் கழிச்சு என்ன கிழமை? இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா எப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த எத்தனை நாட்கள்னு சொல்றாங்களே, அந்த எத்தனை நாட்கள்ங்கிறத 7ஆல டிவைட் பண்ணுங்க, 7ஆல வகுத்துருங்க. 7ஆல் வகுத்தா உங்களுக்கு என்ன வரும்? 1 0. 10ங்கிறது கோஷன்ட்னு வரும், என்ன 1ங்கிறது ரிமைண்டரா வரும். அதாவது 71ல எத்தனை 7 இருக்குன்னா 10 7 இருக்கு, 10 7 இருந்துச்சுன்னா 70ன்னு வந்துடும், ரைட்டா? அப்பனா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அர்த்தம். இப்போ இன்னைக்கு சண்டே அப்படின்னா 7 நாள் கழிச்சு சண்டே, அடுத்த 7 நாள் கழிச்சு சண்டே, அடுத்த 7 நாள் கழிச்சு சண்டே, ஒவ்வொரு 7 நாள்ல சண்டே தான் வரும். அப்ப இந்த 71ல 70ன்னு இருக்குல்ல, 70க்குள்ள மொத்தம் 10 7 இருக்கு. அப்பனா 70க்குள்ள அப்படியே முடிஞ்சு 70ஆவது நாள் சண்டேவா இருக்கும், 70ஆவது நாள் சண்டேவா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு 7 முடிய சண்டே, ரைட்டா? அதனால தான் அந்த கோஷன்ட்டை பார்க்குறோம், ரைட்டா? அப்போ 7ஆவது நாள் சண்டே அப்படின்னா மீதி ரிமைண்டர் என்ன அப்படின்னா 1, அதாவது +1 அப்படின்னா மீதி ரிமைண்டர் 1 அப்படின்னா 70ஆவது நாள் சண்டே அப்படின்னா +1 அப்படிங்கிறது 71ஆவது நாள். அந்த 71ஆவது நாள் தான் என்ன கேட்குறாங்க, 71 டேஸ்க்கு அப்புறம் என்ன நாள்னு கேட்குறாங்க? மண்டே இஸ் த ஆன்சர். ஏன்னா சண்டேக்கு அடுத்த நாள் மண்டே. இந்த மாதிரி கேள்வி வந்தாலே என்ன பண்ணுங்கன்னா, அந்த எத்தனை டேஸுங்கிறத 7ஆல் வகுத்துட்டு அதில் ரிமைண்டர் ஒன்று கிடைக்கும்ல, அந்த ரிமைண்டரை மனசில் வச்சுக்கிட்டு இங்கே டுடேன்னு ஒன்று கொடுப்பாங்களே, அதுலேருந்து அந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிடுங்க. சப்போஸ் ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா சண்டேவா, சண்டேலேருந்து 2 ஆட் பண்ணுங்க, சண்டே மண்டே டியூஸ்டே இஸ் த ஆன்சர்.
ரிமைண்டர் 3 இருந்துச்சுன்னா சண்டேவா, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இஸ் த ஆன்சர். ரிமைண்டர் 4 இருந்துச்சுன்னா சண்டே மண்டே டியூஸ்டே, அதாவது ரிமைண்டர் 4 இருந்துச்சுன்னா சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே இஸ் த ஆன்சர். ரைட்டா? அந்த மாதிரி கிடைக்கும். ரிமைண்டர் 7 கிடைக்காது, ஏன்னா 7 அடுத்த சண்டே திரும்ப வந்துடும். அதிகபட்சம் 6 வரைக்கும் ரிமைண்டர் வரும். ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து மண்டே. இது நம்ம தனியாகவே பார்ப்போம் ஒரு கிளாஸில், இந்த கேலண்டர்னு சொல்லுவாங்க. மில்க் ஆல்வேஸ் கண்டென்ட்ஸ், பாலில் எப்பொழுதும் இருக்கக்கூடியது என்ன? சர்க்கரை, கொழுப்புகள், கால்சியம், தண்ணீர். நீங்க இதை கெமிக்கல் காம்போனண்டா பாத்தீங்கன்னு வைங்களேன், ரைட்டா? தண்ணீர், கொழுப்புகள், சர்க்கரை எல்லாம் தூக்கி விட்டுருவீங்க. கால்சியம் தான் எப்பவுமே இருக்கும் ஆட்டாமிக் லெவல்ல பாத்தீங்கன்னா. ரைட்டா? கால்சியம் வந்து கன்சிஸ்டன்டா தொடர்ச்சியா இருக்கும் மில்க்ல பொறுத்த வரைக்கும். ஸோ மில்க் ஆல்வேஸ் கண்டென்ட்ஸ் கால்சியம் இஸ் த ஆன்சர். ஏன்னா சுகர்னா சில இதெல்லாம் லாக்டோஸ் இருக்கும், சில இது குறைபாடு இல்லாம இருக்கும், அதனால வந்து அதையும் விட்டுலாம். கொழுப்புகள்னா வெவ்வேறு கொழுப்புகள், வெவ்வேறு மில்க், அதையும் விட்டுலாம். ஸோ கால்சியம் கன்ஃபார்மா இருக்கும்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ மில்க் ஆல்வேஸ் கண்டென்ட்ஸ் கால்சியம். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். Choose the group of letters which is different from others. கீழ்காணும் குறியீடுகளில் மாறுபட்ட குழுவை, அதாவது குரூப்ல டூப் எதுன்னு கேட்குறாங்க. வழக்கம் போல இந்த கோடிங் டிகோடிங் மாதிரி தான், 4 ஏதோ ஒரு ஆன்சரு. அது ஒரு லெட்டருக்குள்ளே என்னென்ன ஏதாவது ட்ரிக் வச்சிருப்பாங்க, கண்டுபிடிப்போம். பியா, பிக்கு அப்புறம் 1 விட்டு டி வருது, அதாவது பி சி மறைஞ்சிருக்கு, டி வருது. ரைட்டா? டியா, இஎஃப்ஜி 2 விட்டு, இஎஃப்ஜி ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து 1 விட்டு, செகண்ட் லெட்டர்ல இருந்து 2 விட்டு. ஜியா, ஏபிசிடிஎஃப்ஜி, ஹெச்ஐஜேகே 3 விட்டு. கரெக்டா இருக்கு ஆர்டரு. சி, அதாவது பி சிடி இஎஃப்ஜி ஹெச்ஐஜேகே. ரைட்டா? மறைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து அதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இது மாதிரி இல்லாம இருக்கணும் போல. இப்ப இது கரெக்டா ஆர்டரா வந்திருக்கு. அடுத்து செக் பண்ணுவோம். ஜேவா 1 விட்டு கே கரெக்டா இருக்கு. எல் எம்என்ஓ 2 ஒன்னும் நடுவில், எம்என்ஓ பிக்யூஆர்எஸ் நடுவில் பிக்யூஆர் மிஸ் ஆகுது. 1 2 3 இதே மாதிரி தான் இதுவும் வருது. ஸோ இது 2 ஆன்சரா இருக்காது, ஏன்னா குரூப்ல டூப்னு கேட்குறாங்க. கரெக்டாக இதுமாதிரி நடக்கக்கூடாது, வரக்கூடாது. இப்போ இதில் பாருங்கள், எம்என்ஓபி 1 விட்டு, பிக்யூஆர்எஸ் கியூஆர் 2 விட்டு, எஸ்டியூவி 3 விட்டு. இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதாவது ஆன்சராக இருக்கும். செக் பண்ணுவோம். எம்என்ஓ அடுத்த லெட்டரே வந்துருச்சு. 1 விட்டு வரணும்ல, ஏபிசிடி ஐஜேகேல எம்என், என்னுக்கு அப்புறம் ஓ, அப்படியே அடுத்த லெட்டரே வந்துருச்சு. ஸோ குரூப்பில் டூப்பு. ரைட்டா? 1 விட்டு தான் வரணும். எம்என்ஓ இங்கே பி வந்துடணும், அதுமாதிரி கியூஆர் இங்கே எஸ் வரணும், டியூவி இங்கே டபிள்யூ வரணும், என்பிஎஸ்டபிள்யூன்னு இருந்துருக்கணும். ரைட்டா? எம்என்ஓபி கியூஆர்எஸ் டியூவி டபிள்யூ. ஆமாம், என்பிஎஸ்டபிள்யூன்னு அங்கே இருந்துருக்கணும். ஆனால் ஏதோ வேற ஏதோ நொறுன்னு இருக்கு. ரைட்டா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். ரமேஷ் ranks 13th in a class of 33 students. Rank wise there are 5 students below Suresh. How many students are there between Ramesh and Suresh? 33 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ரமேஷ் 13வது தரம் பெற்றுள்ளார். சுரேஷை விட தரவரிசையில் 5 மாணவர்கள் கீழே உள்ளனர். எனவே ரமேஷ் மற்றும் சுரேஷ் இடையே எத்தனை மாணவர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்களே, ஒரு வகுப்புல மொத்தம் எத்தனை மாணவர்கள்னா 33 மாணவர்கள். அப்ப வரிசையா 33 பேர் இருக்காங்க. அதில் ரமேஷ் எத்தனாவது இடத்துல இருக்கான்னா 13வது இடத்துல இருக்கான். அப்போ ரமேஷ் எங்கிட்ட ஒரு இடத்துல இந்த இடத்துல 13th இருக்கான். 13th ரேங்க் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். ரமேஷ் 13th ரேங்க் வாங்கியிருக்கான். அப்போ 13th ரேங்க் ரமேஷ் வாங்கியிருக்கான் அப்படின்னா, ரமேஷ் 13th ரேங்க் வாங்கியிருக்கானா அவனுக்கு மேலே மொத்தம் 12 பேர்னு அர்த்தம். 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாங்க? மொத்தம் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ரமேஷுக்கு மேலே, அதாவது ரமேஷுக்கு மேலே மொத்தம் 12 பேர் இருக்காங்க. 13வது இடத்துல ரமேஷ் இருக்கான். சிம்பிளாக இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க, ரமேஷையும் சேர்த்தீங்கன்னா, அதாவது ரமேஷையும் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 13 பேர். மேலேருந்து ரமேஷையும் சேர்த்து 13 பேர். மொத்தம் எத்தனை பேர்? டோட்டல் ரேங்க் எத்தனை பேர்? மொத்த மாணவர்கள் எத்தனை? 33 பேர். அப்ப 33ல இருந்து இந்த 13 கழிச்சிங்கன்னா ரமேஷுக்கு கீழே இருக்கிறவங்க மொத்தம் 20 பேர். கரெக்டாங்க? ரமேஷுக்கு கீழே மொத்தம் 20 பேர். சிம்பிளுங்க. ரமேஷ் இங்க இருக்கான். ரமேஷுக்கு மேல 12 பேர். ஏன்னா ரமேஷ் 13வது ரேங்க். ஸோ 12 பேர் பிளஸ் ரமேஷே ஒரு ஆளு. அதை 12 + 1 13 வந்துடும். ரமேஷையும் சேர்த்து 13 பேர் இருக்காங்க. மொத்தம் 33. ரைட்டா? மொத்தம் டோட்டல் 33. 33ல இருந்து 13 கழிச்சிட்டீங்க, மேல இருந்து ரமேஷ் வரைக்கும் கழிச்சு விட்டீங்கன்னா கீழே ரமேஷ் கீழே 20 பேர் இருக்காங்க வந்துச்சா? அப்ப 20 + 12 32, ரமேஷை சேர்த்து 33. கரெக்டா இருக்கா? ரமேஷ் கீழே 20 பேர், ரமேஷை சேர்த்து 21, மேல 12 சேர்த்தா 33 பேர் இருக்காங்க. ரைட்டா? ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க? ரேங்க் வைஸ் there are 5 students below சுரேஷ். சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கான், இன்னொரு கேரக்டர் உள்ள சொல்றாங்க. சுரேஷ் கீழே 5 பேருங்கிறாங்க. இப்ப கீழேருந்து வாங்க, 1 2 3 4 5. இந்த இடத்துல சுரேஷ் இருக்கான். சுரேஷ் கீழே 5 பேர். ரைட்டா? இப்போ என்ன சொல்றாங்க? how many students are there between ரமேஷ் and சுரேஷ்? ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் இடையே எத்தனை மாணவர்கள்னு கேட்குறாங்க. இப்ப ரமேஷ் இங்க இருக்கானா? ரமேஷ் கீழே மொத்தமே 20 பேர் தான். ரைட்டா? 20 பேர் தான். அதுல சுரேஷ் வந்து 5 இடம் முன்னாடி இருக்கான்.
அதாவது ரமேஷ் கீழே மொத்தம் 20 பேர், 20ல் இங்கே ஒரு 5 பேர் விட்டுருங்க, 15 பேர் வந்துடும். ரைட்டா? அப்போ ரமேஷ்க்கு கீழே 15வது ஆளா சுரேஷ் இருக்கான், 15th இடமா சுரேஷ் இருக்கான். அப்படிதானே அர்த்தம்? ரமேஷ் இப்போ நான் தாங்க ரமேஷ், எனக்கு கீழே 20 பேர் வரிசையாக நிற்கிறாங்க. ரைட்டா? கீழே எங்கிட்டோ இடத்துல சுரேஷ் நிற்கிறாங்க. எங்கே நிற்கிறான்னா கீழே இருந்து 5 பேருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. கீழே இருந்து 5 பேருக்கு முன்னாடி இந்த இடத்துல சுரேஷ் நிற்கிறாங்க. ரைட்டா? ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் நடுவில் எத்தனை பேரும் கேட்குறாங்க? என்ன இப்போ நம்ம என்ன செய்யணும்னா டோட்டல் 20லேருந்து 5 கழிச்சு விட்டு 15ன்னு சொல்லக்கூடாது, ஆன்சர் 15ன்னு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா சுரேஷ் ஒரு ஆளாக சேர்த்துக்கணும், 6வது ஆள் சுரேஷும் ஆளாக சேர்த்துக்கிட்டு ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் நடுவில் 14 பேருங்கிறது ஆன்சராக வரும். 14 பேருங்கிறது ஆன்சராக வரும். 15வது ஆள் சுரேஷ், அப்புறம் 16, 17, 18, 19, 20ஓட டோட்டலாக முடியுது. அப்போ இது கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிக்கணும். ஆன்சர் வந்து 14. ஏன்னா ஆப்ஷன் வந்து சியும் இருக்குது, அது ஆன்சர் இல்லை. ஆப்ஷன் வந்து 14. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க? கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இந்த மாதிரி நம்பர் ரேங்கிங் நம்ம தனியாகவே பார்ப்போம். விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் த சேம் ஆஸ் கத்தக், பிஹு, கர்பா? பின்வருவற்றுள் எது கத்தக், பிஹு, கர்பா போல ஒன்று போன்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இந்த கத்தக், பிஹு, கர்பாங்கிறது ஃபோக் டான்ஸு. ரைட்டா? ஒரு ஃபோக் டான்ஸு. கீழே ஆப்ஷன்ஸில் எது ஃபோக் டான்ஸோ அது ஆன்சரு. பார்த்தாலே ஈஸியாக தூக்கி விட்டுலாம். பொங்கல் கண்டிப்பாக வராது, ஏன்னா அது ஃபெஸ்டிவலு. பரதநாட்டியமும் கதகளி இருக்குல்ல, கேரளாவில் சேர்ந்த கதகளியும் தமிழ்நாடு சேர்ந்த பரதநாட்டியமும் கிளாசிக்கல் டான்ஸு, ஃபோக் டான்ஸும் சொல்ல முடியாது. அதனால் அதையும் தூக்கி விட்டுலாம். மீதி ஒரு ஆன்சர் வந்து பாங்க்ரா. பாங்க்ரா இஸ் த ஆன்சர். பாங்க்ராங்கிறது பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஃபோக் டான்ஸுங்க. ரைட்டா? பாங்க்ரா. அதுமாதிரி கர்பா இருக்குல்ல, இது குஜராத்தில் கூடிய ஃபேமஸான ஃபோக் டான்ஸு. இது நம்ம ஷார்ட்கட்டே முன்னாடி சொல்லியிருப்பேன், ஃபெஸ்டிவல்ஸ் கிளாஸ் ஷார்ட்கட் ஒன்று போட்டிருப்பேன். கர்பா குஜராத்னா ராத்திரி, குஜராத் ராத்திரி, ராத்திரியில் எல்லாம் கருப்பாக தெரிவாங்க, கர்பானா கருப்பாக தெரிவாங்க ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ரைட்டா? பிஹு வந்து அசாம்ங்க, அசாமில் கூடிய ஃபோக் டான்ஸ். இதுவே எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு உண்டு. அசாமு. கர்பா வந்து குஜராத். ரைட்டா? கதக் கேரளா. கதகளி வந்து இது கிளாசிக்கல். ஆனால் ஸோ பரதநாட்டியம் தூக்கினா பாங்க்ரா வந்து பஞ்சாப். பாங்க்ரா இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். If air is called water, water is called food, food is called tree, tree is called sky, then where do fish live in? காற்றை தண்ணீர் என்றும், தண்ணீரை உணவு என்றும், உணவை மரம் என்றும், மரத்தை வானம் என்றும் அழைத்தால் மீன் எங்கே வாழும்? ஃபர்ஸ்ட் மீன் எங்கே வாழும்? தண்ணீர்ல வாழும். ஆன்சர் வந்து தண்ணீர் தான். ரைட்டா? மீன் எங்க வாழும் தான் கேட்குறாங்க. ஆன்சர் அப்போ தண்ணீர் தான். ஆனால் தண்ணீருங்கிறது என்னன்னு சொல்றாங்க பாருங்க, தண்ணீரை உணவு என்று அழைக்கிறார்கள்னு சொல்றாங்க. தண்ணீர் தான் ஆன்சரு. ஆனால் நம்ம தண்ணீர் போடக்கூடாது, ஏன்னா மேலே ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, வேர் டு ஃபிஷ் லிவ் இன்னா, ஃபிஷ் எங்கே லிவ் ஆகும்? வாட்டர் தான். ஆன்சர் வாட்டர் தான். ஆனால் வாட்டர் இஸ் கால்டு ஃபுட்டுங்கிறாங்க. அப்போ நம்ம ஃபுட்டை தான் டிக் பண்ணணும், ஃபுட்டை தான் ஆன்சராக டிக் பண்ணணும். ஏன்னா மேலே அப்படி மாற்றி சொல்கிறாங்களே, அதில் வாட்டரை என்னன்னு அழைக்கிறாங்க? ஃபுட்டு தானே அழைக்கிறாங்க. ஃபுட்டு தான் இப்போ ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஓகே, இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ ஓகே, இது வரைக்கும் ஒரு 20 கேள்வி பார்த்துருக்கோம். மொத்தம் 50 கேள்வி. ரெஸ்டாத கேள்விகளை நம்ம அடுத்தது பார்த்துருவோம். ரைட்டா? ஏன்னா ஒரே வீடியோவில் நான் டம்ப் பண்ண விரும்பல, ஒரு வீடியோவில் நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மொத்தம் 20 கேள்வி பார்த்துருக்கோம். ஏதாவது புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பார்த்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.